இரும்பு தோழர்களே, உங்களுக்கு மீண்டும் வணக்கம். என்னன்னா, இப்ப நான் நம்ம தம்பி ஒருத்தர் பெட் ரிட்டனா இருந்தார் பாருங்க, அவரை வச்சு மற்ற நண்பர்களுக்கும் நான் சொல்றேன். இது வந்து டென்னிஸ் நியூமேன்னு பாடி பில்டிங்ல ரொம்ப அருமையான ஒரு பாடி பில்டர். பாருங்களேன், ஒரு குறையே இருக்காது, ஒரு குறை இருக்காது. படத்தை நல்லா க்ளோஸ் அப்ல எடுங்க, கிட்ட கூட வச்சு எடுங்க, கிட்ட கூட வச்சு அப்படியே க்ளோஸ் அப்ல எடுத்தீங்கன்னா அப்படியே மாசு மறுபற்ற ஒரு ஆணழகன். அருமையான ஒரு பாடி பில்டர். மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏ. அங்க வந்து அமெரிக்கால வந்து நீங்க சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. அமெரிக்கா ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அமெரிக்கால வந்து 50 ஸ்டேட் இருக்கு. 50 ஸ்டேட்ல இருந்துமே பாடி பில்டர் வருவாங்க. 50 ஸ்டேட்ல இருந்து வர்ற பாடி பில்டர்ஸ்க்கு மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏ எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு மிஸ்டர் ஜூனியர் அமெரிக்கா, சீனியர் அமெரிக்கா அப்படின்னு கலந்துக்குவாங்க. எல்லாத்துலயும் ஃபில்டர் ஆகி வந்து கடைசியில் ஜெயிக்கிற ஆளுங்க மிஸ்டர் அமெரிக்கா வர முடியும். இந்த டென்னிஸ் நியூமேன் வந்து இந்த மாதிரி மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர் அடுத்து வந்து யூனிவர்ஸுக்கு தயாராகிட்டு இருக்காரு. யூனிவர்ஸ் தயாராகிறதுக்கு முன்னாடி சில போட்டிகளில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போட்டியில ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்ல அழகான பாடி பில்டர். பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு. நிறைய கேம்ல ஈடுபடுறாரு. ஃபுட்பாலு, வாலிபாலு, பாடி பில்டிங்கு எல்லாமே ஈடுபட்டாலும் பாடி பில்டிங்ல அதிக டாமினேட் பண்றாரு. பாடி பில்டிங் அவரை டாமினேட் பண்ணிடுச்சு. இப்ப இவர் வந்து ஒரு நாள் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட என்ன பண்றாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. ஒரு ஃப்ரெண்டோட கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் அந்த ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணிட்டு ரூம்ல எல்லாம் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு வெளியே வராரு. அப்படியே மயக்கம் படைகிற மாதிரி ஆகுறாரு. என்னடா அப்படின்னு மயக்கம் அடைகிற மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படியே மயக்கமாக ஆயிட்டாரு. உடனே இவருடைய லவர் என்ன பண்றாங்க, இவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி செக் பண்றாங்க. எல்லாம் செக் பண்ண உடனே இவர் பிளட்டை செக் பண்ண உடனே நீங்க நம்பவே மாட்டீங்க, பிளட்ல வந்து லுக்கேமியா. லுக்கேமியானா என்னன்னா பிளட் கேன்சர். கேன்சர்ல ரொம்ப கொடியது பிளட் கேன்சர்ன்றது, ரத்த புற்றுநோய். அது வந்துருச்சுங்க அவருக்கு. சின்ன வயசுலயே வந்துருச்சு. 22 வயசுலயே வந்துருச்சு. பாடி பில்டிங்ல பெரிய கொடி கட்டி பறக்க வேண்டிய ஒரு பாடி பில்டிங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. என்கிட்ட கிடைச்ச படங்களை பூரா நான் ஒட்டி வச்சிருக்கேன். நான் என் ஊர்ல என்கிட்ட உள்ள மசல் அண்ட் ஃபிட்னஸ், அயன்மேனு, மஸ்குலோ டெவலப்மெண்ட், அதுல எல்லாமே இதை பூரா வெட்டினேன் பாருங்க. வெட்டி ஒட்டியிருக்கேன். எவ்வளவு வெயிட் எல்லாம் போடுறாரு பாருங்க. பயங்கர பவர்காரன், பயங்கர மசல்காரன். அழகான பாடி பில்டருக்கு கேன்சர் வந்துருச்சுங்க. கேன்சர் வந்தா பாடி வெயிட், கேன்சர் வந்தா உங்களுக்கு நல்லா கண்டுபிடிங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. கேன்சர் வந்தா பாடி வெயிட் குறையுங்க. 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ அப்படியே ஆளவே சல்லடை ஆக்கிடும். எலும்பு கூட ஆக்கிடும். அப்படியே ஸ்கெல்டன் மாதிரி எலும்பு கூடு மாதிரி ஆக்கி மண்டையெல்லாம் அப்படியே முடியெல்லாம் ஹேர்ஃபால் ஆகிடும். டாய்லெட் வந்து ப்ரௌன் கலர்ல போகும். மண்டை வளர்க்க முடி ஹேர்ஃபால் ஆயிரும். மண்டை முடி பூரா உதிர்ந்துடும். தலை வந்து ஸ்கெல்டன் மாதிரி ஆயிரும். டாய்லெட் ப்ரௌன் கலர்ல போகும். பாடி வெயிட்டு குறைஞ்சிடும். அப்படியே ஆளவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். சாப்பிட்ற உணவு வாயில போக விடாதுங்க. த்ரோட் கேன்சர்னா வாய் வழியே உணவு சாப்பிட முடியாது. பேரறிஞர் அண்ணாக்கு இருந்துச்சு த்ரோட் கேன்சர். பேரறிஞர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டை புற்றுநோய் தான் இருந்துச்சு. சாப்பிடவே முடியல, வேதனைப்பட்டாங்க. தொண்டர்கள் அழுதாங்க. சரி, இப்ப இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கையில பணம் இல்லை. இன்சூரன்ஸ், அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ்லாம் இவருக்கு வந்து வரணுன்றதுக்கு முன்னாடி இவருடைய லவ்வர் என்ன பண்ணிட்டா, இவரை விட்டு ஓடிட்டா. இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்பா இனிமே அவங்க கூட குப்பை கொட்ட முடியாதுப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிருச்சு. பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கஷ்டத்திலும் பெருங்கஷ்டம் இந்த காதல் தோல்வி தான், பயங்கரம். அதை வந்து இப்போ இவர் என்ன பண்றாரு, இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆன உடனே இவரை வந்து நல்ல இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவரோட ஜிம்ல செஞ்ச இன்னொரு விமன் பாடி பில்டர் ஒருத்தவங்க, அவங்க ஒரு விமன் பாடி பில்டர், அத்லட், ரொம்ப அருமையான பாடி பில்டர். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஒரு லவ்வர் ஆகிட்டாங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டா அடுத்த பரீட்சையில பாஸ் ஆகலாம். ஒரு பஸ் போயிருச்சா அடுத்த பஸ், ஒரு வேலை போயிருச்சா இன்னொரு வேலை, ஒரு காதலி போயிட்டாலா இன்னொரு காதலி.
சூப்பராக இருக்கும். பழசவே நினச்சி நோங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, ரைட்டா? அதனால அழகாக இன்னொரு காதலி வந்தாங்க, உடல் நோயும் குணமாச்சு, இவர் நோயும் குணமாச்சு, காதலும் வெற்றி அடைஞ்சாரு, வாழ்க்கையிலையும் வெற்றி அடைஞ்சாரு. இது வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு ஸ்டோரி, உண்மை ஸ்டோரி. நீங்க வந்து இவருடைய பேர் வந்து டென்னிஸ் நியூமேன். நீங்க வந்து போய் நீங்க யூடியூப்ல, நீங்க போய் குரோம்ல எதுலனாலும் பாருங்க, எதுலனாலும் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சாதனையாளர்களுடைய ஒரு ஸ்டோரி. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கும், தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஸ்டோரியா இருக்கும். அதனால நீங்க வந்து மனசு கலந்துடாதீங்க, ஐயோ நம்மளுக்கு தான் அப்படி கஷ்டம் வந்திருக்காங்க, உலகம் பூரா கஷ்டம். நீங்க அடையாறு ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு கேன்சர் வந்து என்னன்னே தெரியாது. அந்த சின்ன குழந்தைங்க 5 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் சிகரெட் குடிச்சிருக்காதுங்க, பீடி குடிச்சிருக்காதுங்க, தண்ணி அடிச்சிருக்காதுங்க, இந்த கஞ்சா அடிச்சிருக்காதுங்க, இந்த பாக்கு இதுகள்லாம் போட்டிருக்காதுங்க. இதெல்லாம் போட்டாதானே உனக்கு நோய் வருது அப்படின்றான். இதெல்லாம் எதுவுமே பார்க்காத குழந்தைகளுக்கு கூட அப்படி வந்துடுது. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. அதனால மனசு தளர்ந்துடாதீங்க. தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம், தெர் இஸ் ஆல்வேஸ் அன் அல்டர்னேட்டிவ். இந்த கேம் இல்லைன்னா அடுத்த கேம், இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. நல்லா தொடர்ந்து நீங்க உங்களை தன்னம்பிக்கையோட மெடிசன்ஸ் எடுத்து சாப்பிட்டு நம்ம ஓவர் கம் ஆகி வரணும்னு நம்ம நினைக்கணும். ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். இவருடைய பேர் வந்து பிராங்க் ரிச்சர்டு. சின்ன பையன் பாருங்க, பிராங்க் ரிச்சர்டு சின்ன வயசுலேயே மிஸ்டர் அமெரிக்கன் பாடி பில்டர் கிடையாது, இவர் வந்து இங்கிலீஷ் பாடி பில்டர், பிரிட்டிஷ் பாடி பில்டர், மிஸ்டர் பிரிட்டன், மிஸ்டர் இங்கிலாந்து வாங்கின ஆளு. பாருங்க, அமெரிக்கன் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. க்ளோஸ் அப் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அமெரிக்கன் கிடையாது. இவர் தான் பிராங்க் ரிச்சர்டு. இந்த பிராங்க் ரிச்சர்டு யாருன்னா, இவர் வந்து இவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்க, அருமையான பாடி பில்டர், சிவில் இன்ஜினியர். 1985 மிஸ்டர் ஒலிம்பியாவில் செஞ்சிருக்காரு. இவர் வந்து லண்டன்ல இருந்து அமெரிக்காவில் வந்து போட்டிகள் எல்லாம், ஆணவ போட்டிகள்லாம் கலந்துருக்காரு. ரொம்ப குரூயலா பார்ப்பாரு. ஃபெரோசியஸ் ஐயிங் கூட சொல்லலாம் வைங்களேன். ஃபெரோசியஸ் ஐயிங், முறைச்ச பார்வை, ஃபெரோசியஸ் ஸ்டாரிங், அப்படி முறைச்சு என் பார்வை மாதிரி இருக்கும். அப்ப இவர் வந்து ஒரு 25 அடுக்கு மாடி பில்டிங்ல வந்து இவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிவில் இன்ஜினியர், கட்டட இன்ஜினியர். இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து அன்பார்ச்சுனேட்டா கீழே விழுந்துட்டாரு. அவர் 25 அடி உயரத்துல வந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே இவர் நெஞ்சில் அடிபட்டுருச்சுங்க. அப்படியே மேலேருந்து நான் அப்படியே இரும்பு கம்பிகள் மேலே விழுந்துட்டேன். கட்டு கம்பிகள் எல்லாம் கீழே வச்சிருப்பாங்க பாருங்க, ஒரு பக்கம் சிமெண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் மண் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் ஜல்லி வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் கல் வச்சிருப்பாங்க. அந்த இரும்பு கம்பிகள் மேலே விழுந்துட்டார். விழுந்த உடனே நெஞ்சில் பூரா அடிபட்டு 14 ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன். ஐ அண்டர்வென்ட் 14 மைனர் ஆப்ரேஷன்ஸ் இன் மை செஸ்ட் அப்படின்னாரு. 14 ஆப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னாரு. அப்புறம் தெரிஞ்சாம எத்தனை பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிட்டும் திரும்ப வந்தாருங்க பிராங்க் ரிச்சர்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிராங்க் ரிச்சர்ட் என்னுடைய ஜிம்மு நண்பர் கலைச்செல்வனுடைய சென்டரில் போய் இந்த படங்கள்லாம் நான் எடுத்தேன். அவர் கம்ப்யூட்டர் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு, 10 படம் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. பிராங்க் ரிச்சர்டுன்னு வித்தியாசமான ஒரு ஸ்டைலான ஒரு பாடி பில்டருங்க. மாடியிலேருந்து கீழே விழுந்து 14 ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவர் ஓவர் கம் பண்ணி மறுபடியும் வந்து பாடி பில்டிங்கில் சைன் பண்ணார். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரியான பாடி பில்டர் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. யாருமே ஒரே அந்தரத்துலேருந்து குதிச்சவங்க கிடையாது, ஒரே நாளில் பூமியிலேருந்து எழுந்திச்சவங்க கிடையாது. அதான் சொல்கிறாங்க, அறிஞர்கள் சொல்கிறாங்க, தாஜ்மஹால் ஒரே நாளில் கட்டப்பட்டது அல்ல, அது 22 வருஷம் ஆச்சு, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கட்டினாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களை அமைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஒரே நாளில் உங்களை நீங்கள் அமைச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. இடையில பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் மனம் தளர மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னை அப்செட் ஆகிட மாட்டேன். நான் எந்த நேரத்திலையும் வெற்றி பெறுவேன். நாளைய பிறப்பு, நாளைய சூரிய உதயம் எனக்கு வந்து வெற்றிக்கான உதயமா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும். உங்களை நீங்களே ரசிக்கணும். நீங்க உங்களுக்கு டாக்டர் சொல்ற அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபுட்டு நல்லா எடுக்கணும், நல்ல மெடிசன்ஸ் எடுக்கணும், சின்ன எக்ஸசைஸா செய்யுங்க.
சின்ன சின்ன எக்ஸசைஸாக செஞ்சு லைஃப்பில் வந்து ஓவர் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக போயிடும். நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு நல்ல இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க. வாட்சிங் ஹவர்ஸு சப்ஸ்கிரைப் வாட்சிங்கும் ஏறவே மாட்டேது. என்னென்ன பட்டன் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுங்க, அமைக்கி விடுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.